குட் மார்னிங். ஒரு கேள்வி ஒன்று போட்டிருந்தேன். அந்த தரவுகளை பயன்படுத்தி நாங்கள் நிறைய பேருக்கு கீறி பார்ப்போம். நேற்று போன வகுப்புல படிப்பிச்சதுன்ற இந்த சமவெளி புள்ளி முடிவு புள்ளி இந்த ரெண்டிலையும் இருக்கிற வேறுபாட்டை ஒருக்கா விளங்கி கொள்ளணும். திருப்பி ஒருக்கா நான் அந்த விஷயத்தை கதைச்சு கொண்டு அந்த கேள்வின்ற தகவல்களை பார்க்கலாம். ஒரு அமிலம் காரத்தால நியமிக்கப்படும் போது அந்த கரைசல்ல இருக்கிற pHக்கும் சேர்க்கப்படுகின்ற NaOH கனவளவுக்கும் இடையிலான தொடர்பு பார்க்கிறாங்க. இந்த அமிலம் முற்றாக நடுநிலையாக்கப்படும் வரை இங்க எச்சியெல்லாம் மிஞ்சும். ஆகவே வெண் அமிலத்துக்குரிய ஒரு pH ஒன்று இந்த கரைசல்ல காணப்படும். NaOH சேர்க்கிறதால HCl என்ற மூல் குறையும், கரைசலின் கனவளவு அதிகரிக்கும். அதனால pH கூடும். சமவெளி புள்ளிக்கு முந்திய புள்ளியில pH இப்படி இருந்தால் சமவெளி புள்ளியில உப்பும் நீரும் மாத்திரம் காணப்படும். அப்ப அதுக்கு அடுத்த புள்ளி சமவெளி புள்ளியா இருக்கும். அந்த சமவெளி புள்ளியில pH வந்து வெண்ணமில வெண்கார நியமிப்புகள்ல உப்பு தான் இருக்கும். அப்ப உப்பின் நீர் போப்பு இல்ல. ஆகவே நீரின் அயனாக்கத்தால வார H+H3O+ காணப்படும். நாங்கள் சொன்னோம் அவருடைய pH வந்து 7க்கு சமனாக இருக்கும்னு சொல்லி உப்புகள்கிட்ட நீர்ப்போப்பு சம்பந்தமாக பார்த்தோம் தானே. சமவெளி புள்ளிக்கு அடுத்த புள்ளியில 0.05 மில்லி NaOH கரைசலுக்குள்ள காணப்படும். ஆகவே இந்த கரைசல் வந்து கார ஊடகத்துக்குரிய நிறத்தை காண்பிக்கும். அப்ப இந்த புள்ளி இந்த மூன்றுமே 0.05 மில்லி லிட்டர் கனவளவு வித்தியாசத்துக்குரியது. அதாவது சமவெளி புள்ளிக்கு முந்திய புள்ளி, சமவெளி புள்ளிக்கு அடுத்த புள்ளி. இது பிளஸ்ஸோ மைனஸ், இந்த ரெண்டு புள்ளியும் பிளஸ்ஸோ மைனஸ் 0.05 இருக்கும் சமவெளி புள்ளியில இருந்து. ஆகவே இந்த கனவளவு அச்சில இந்த 0.05 மில்லி கனவளவு வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நிலைக்குத்தாக இருக்கிறது போல இருக்கு. பெரிய அளவுல வித்தியாசம் வராது. என்னன்னு சொன்னால் ஒரு துளியின் கனவளவு 0.05, ஒரு துளியின் கனவளவு 0.05. 20 துளி விழுந்தால் 1 மில்லி. அப்ப இதுக்குள்ள 10 மில்லி வரணும் என்றால் எத்தனை துளி விழுத்தணும்? அவ்வளவுல 0.005 மில்லி ஒரு சின்ன இடமாக இருக்கு. அவ இந்த மூன்று புள்ளியும் ஒன்றுக்கு மேலே ஒன்று நிலைக்குத்தாக இருப்பது போல் தான் தெரியும். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக நாங்கள் NaOH சேர்த்து கொண்டு போனால் கரைசல்ல காரத்தின் அளவு கூடிக்கொண்டு போகும். OH- செறிவு கூடுறதால pH வந்து கூடும். அப்ப பொதுவாக நாங்கள் ஒரு அமிலத்தை காரத்தால நியமிக்கும் போது இந்த வலை இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல 3 புள்ளி நான் குறிப்பிடுறேன். ஒன்று சமவெளி புள்ளி, சமவெளி புள்ளிக்கு முந்திய புள்ளி, அடுத்த சமவெளி புள்ளிக்கு அடுத்த புள்ளி. சமவெளி புள்ளிக்கு அடுத்த புள்ளி. அப்ப சமவெளி புள்ளியில கனவளவு 10 மில்லி லிட்டர் என்று சொன்னால் சமவெளி புள்ளிக்கு அடுத்த மில்லியில கனவளவு 10.05 மில்லி லிட்டராக இருக்கு. அதாவது 0.05 மில்லி உயரும். சமவெளி புள்ளிக்கு முந்திய புள்ளியில 9.95 மில்லியாக இருக்கும். 0.05 குறைவு. அப்ப இந்த 3 புள்ளியும் சமவெளி புள்ளியில இருந்து பிளஸ்ஸோ மைனஸ் 0.05 மில்லிக்குரியதாக இருக்கு. பிளஸ் என்பது இந்த புள்ளியாகவும் மைனஸ் என்பது இந்த புள்ளியாகவும் இருக்கு. இதுல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும்.
ஏற்கனவே நான் உங்களுக்கு சமவெளி புள்ளி என்ன டெபினிஷன் சொல்லியிருக்கேன். சமவெளி புள்ளி எப்படி கணிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். இப்ப சமவெளி புள்ளி முடிவு புள்ளி இந்த ரெண்டு தான் எங்களுக்கு தேவையான விஷயம். ஒரு நியமிப்பை நாங்கள் எப்ப நிறுத்துவோம்? காட்டி நிறமாட்டத்தை ஏற்படுத்தும் போதுதான் நாங்கள் நியமிப்பை நிறுத்துவோம். தாக்கம் முடிஞ்சது எங்களுக்கு தெரியாது. இந்த தாக்கம் முடிஞ்சதை யார் சொல்லித்தர போகுது? இதுக்குள்ள பயன்படுத்தப்படுகின்ற காட்டி தான் சொல்லித்தரும். சொல்றவங்க தாக்கம் முடிஞ்சது எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிய போறது காட்டின்ற நிறமாட்டம். காட்டி எப்ப நிறமாட்டத்தை காண்பிக்குதோ அந்த சந்தர்ப்பத்தில நாங்கள் மேலதிகமாக சேர்க்கிற எண்ணெய் நிறுத்தி கொள்ளுவோம். ஆகவே நியமிப்பு நிறைவு செய்து கொள்ளப்படுகின்ற சந்தர்ப்பம் தான் முடிவு புள்ளி, நியமிப்பின்ற முடிவு புள்ளி. அப்ப எப்ப நாங்கள் நியமிப்பை நிறுத்துவோம்? காட்டி நிறமாட்டத்தை ஏற்படுத்தும் போது நியமிப்பை நிறுத்துவோம். அப்ப இந்த புள்ளியை நாங்கள் முடிவு புள்ளியாகவும் இந்த புள்ளி சமவெளி புள்ளியாகவும் இருக்கும். அப்ப சமவெளி புள்ளிக்கு அடுத்த புள்ளி முடிவு புள்ளியாக இருக்கும் என்று சொல்லி இருக்கிறோம். சமவெளி புள்ளிக்கு அடுத்த புள்ளி முடிவு புள்ளியாக இருக்கும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் சமவெளி புள்ளிக்கு முந்தைய புள்ளி முடிவு புள்ளியாக இருக்காது. அதுவும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. சரியா? நான் சொல்ல வந்த விஷயம் போன வகுப்பில் என்னென்றால், சமவெளி புள்ளியும் முடிவு புள்ளியும் சில நியமிப்புகள்ல சில காட்டி பயன்படுத்தப்படும் போது சமனாக பெறலாம். அதாவது இந்த சந்தர்ப்பத்திலேயே காட்டி தன்னுடைய நிறமாட்டத்தை ஏற்படுத்தி நியமிப்பை நிறுத்தலாம். அப்ப இந்த சந்தர்ப்பம் என்ன? சமவெளி புள்ளி. இந்த சந்தர்ப்பத்துல நிறமாட்டம் ஏற்பட்டால் அந்த சந்தர்ப்பத்துல நியமிப்பு நிறுத்தப்படும். ஆகவே இதுவே என்னவாக அமையும்? முடிவு புள்ளியாகவும் அமையும். அதுதான் நான் குறிப்பிட்ட விஷயம். இந்த நியமிப்புல நியமிப்பு குடுவைகள் அமிலம் இருக்கு. இந்த நியமிப்புக்கு மெதைல் செம்மஞ்சளை காட்டியாக பயன்படுத்தினார். மெதைல் செம்மஞ்சளை காட்டியாக பயன்படுத்தினார். மெதைல் செம்மஞ்சளுடைய pH வீச்சு 3.1 தொடக்கம் 4.4. மெதைல் செம்மஞ்சளுடைய pH வீச்சு 3.1 தொடக்கம் 4.4. அப்ப மெதைல் செம்மஞ்சளை பொறுத்தவரையில தாழ் pH 3.1 குறைந்த pH உடைய கரைசல்கள் அமில ஊடகத்திற்குரிய நிறமான செம்மஞ்சள் சிவப்பை காண்பிக்கும் அப்படி சொல்லியிருக்கு. 4.4 விட ஒரு கரைசலுடைய pH உயர்வாக இருந்தால் அது உயர் நிறம் கார ஊடகத்திற்குரிய நிறமான மஞ்சளை காண்பிக்கும் என்று சொல்லியிருக்கிறோம். சரியா? அப்ப மெதைல் செம்மஞ்சளுடைய அமில நிறம் கார நிறம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். மெதைல் செம்மஞ்சளையும் தெரியும். அவருடைய pH ரேஞ்ச் தெரியும். எந்த pH ரேஞ்சை விட குறைவாக இவர் அமில நிறத்தை காட்டுவார், எந்த pH நிறத்தை விட கூடவாக கார நிறத்தை காட்டுவார் சொல்லி நாங்கள் ஸ்டடி பண்ணி வச்சிருக்கோம். இதை நான் உங்களுக்கு சொன்னேன். காட்டிய வச்சுக்கொண்டு உண்மையிலேயே நாங்கள் அமிலத்தையோ காரத்தை கண்டுபிடிக்கிறாது. இந்த மெதைல் செம்மஞ்சள் காட்டி pH 5 உடைய ஒரு கரைசலை சேர்க்கும் போது கார ஊடகத்துக்குரிய நிறத்தை காண்பிக்கும். நாங்கள் அந்த கரைசலை காரம் என்று அடையாளப்படுத்த முடியுமா? ஏன்? மெதைல் செம்மஞ்சள் கார ஊடகத்துக்குரிய நிறத்தை காட்டும். ஆனா உண்மையில pH 5 உடைய கரைசல் என்ன கரைசல்? ஒரு மென்னமில கரைசல். அப்ப காட்டிய நாங்கள் ஸ்டடி பண்ணி கொண்டோம். இந்த நியமிப்புல மெதைல் ஒரேஞ்ச் இதுக்குள்ள காட்டியாக பயன்படுத்தப்படுமாக இருந்தால் சமவெளி புள்ளிக்கு முந்திய புள்ளி இந்த புள்ளியில அமிலம்தான் மிச்சமாக இருக்கும். அப்ப அமிலத்தினுடைய pH கிட்டத்தட்ட 3.1 4 இருக்கிறதால மெதைல் செம்மஞ்சள் காட்டி அமில ஊடகத்துக்குரிய நிறமான சிவப்பை அதாவது செம்மஞ்சளை காண்பிக்கும். அப்ப நாங்கள் நிறமாட்டம் வரையில தொடர்ந்து அதே நிறம் அவதானிக்கப்படுது. நாங்கள் நியமிப்பை நிறுத்த மாட்டோம். அடுத்த துளி விடும்போது அதாவது சமவெளி புள்ளியாக வரும்போது மெதைல் செம்மஞ்சள் காட்டி பார்க்கும்
இப்ப கரைசல்ட pH 7. ஏன்? வெண்ணமில வெண்கார உப்பும் நீரு தான் இருக்கு. 4.4 விட pH அதிகரித்தால் மெதைல் செம்மஞ்சள் என்ன செய்யும்? கார ஊடகத்துக்கு நிறமான மஞ்சளை காண்பிக்கும். ஆகவே சமவெள புள்ளியில pH 7 இருக்கிறதால இங்க மெதைல் செம்மஞ்சள் காட்டி பயன்படுத்தப்படும் போது சமவெள புள்ளிக்கு வந்த உடனே செம்மஞ்சள் நிறம் மஞ்சளாக மாறும். நாங்கள் நிறமாற்றத்தை வச்சுதான் நிரமிக்கிறோம். நிறமாற்றம் ஏற்பட்டுட்டு அப்ப நாங்கள் அடுத்த துளியை சேர்ப்போமோ? சேர்க்க மாட்டோம். அப்ப இந்த இடத்திலே நாங்கள் நியமிப்பை நிறுத்திக் கொள்வோம். ஒரு வண்ணமிலத்தை நியமிப்பு குடுவையில் எடுத்து வெண்காரத்தை அளவில் எடுத்து மெதைல் செம்மஞ்சளை காட்டியாக பயன்படுத்தி நியமிக்கும் போது சமவெள புள்ளியில நிறமாற்றம் ஏற்படும். இவற்றை pH 4.1 விட கூட குறைவு. அதை விட கூடின கரைசல் தான் காரம் தான். அப்ப சமவெள புள்ளியில இருக்கிற உப்பு மெதைல் செம்மஞ்சளை பொறுத்தவரை காரம். அப்ப கார ஊடகத்துக்குரிய நிறத்தை காண்பிக்கும். அதாவது உயர் pH-க்குரிய நிறத்தை காண்பிக்கும். நிறம் மாறணும்னு நாங்கள் நியமிப்பை நிறுத்திக் கொள்வோம். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் இந்த புள்ளிதான் முடிவு புள்ளியாக கருதப்படும். அப்ப சமவெள புள்ளி முடிவு புள்ளி இப்ப சமனம் இல்லையோ? சமம். அப்ப சொல்லலாமா சமவெள புள்ளியோட எப்போதும் முடிவு புள்ளி பெரிதாக இருக்கும்? சமவெள புள்ளியில உள்ள கனவளவை விட முடிவு புள்ளியின் கனவளவு எப்போதும் பெரிதாக இருக்கும் என்று சொல்லலாம். சில சந்தர்ப்பங்கள்ல சமனாகவும் இருக்கலாம். இதே நியமிப்புல நான் மெதைல் செம்மஞ்சளை காட்டியாக பயன்படுத்தல. இது சந்தர்ப்பம் 1 வச்சுக்கணும். மெதைல் செம்மஞ்சளை காட்டியாக நான் பயன்படுத்தல. நான் பினோப்தலினை காட்டியாக பயன்படுத்த போறேன். சந்தர்ப்பம் 2 பினோப்தலின் காட்டி. பினோப்தலின் காட்டியினுடைய pH 8.3 தொடக்கம் 10. 8.3 குறைஞ்ச கரைசல்கள் இது நிறமற்றது. 10 விட கூடின கரைசல்ல இளஞ்சிவப்பு. 2க்கும் இடப்பட்ட கரைசல்ல 2 நிறமும் மிக்ஸ் பண்ணும். அப்ப உங்களுக்கு 8.3 விட கூட வந்தோடனே இந்த சிவப்பு நிறம் இதுக்கு அடிக்கும். அப்ப இதை விட குறைஞ்ச கரைசல்லாம் நிறம் பெற்றிருக்கு. அப்ப இதுக்குள்ள பினோப்தலினை காட்டியாக பயன்படுத்தி நியமிச்சால் 2வது சந்தர்ப்பம் இது சமவெள புள்ளிக்கு முந்திய நிறம் pH 3-4 சொச்சத்துக்கு இருக்கும். பினோப்தலினை பொறுத்தவரையில இது அமில நிறமற்றிருக்கும். சமவெள புள்ளி pH 7. பினோப்தலினை பொறுத்தவரை 8.3 விட குறைஞ்ச pH உடைய கரைசல் எல்லாம் அமில நிறமற்றிருக்கு. எங்களுக்கு தெரியுமா? நிறமாற்றம் ஏற்படையில. அப்ப நாங்கள் என்ன செய்வோம்? இன்னும் ஒரு துளியை மேலதிகமாக சேர்ப்போம். அப்ப மேலதிகமாக அடுத்த துளி உள்ளவனு இந்த pH வந்து கிட்டத்தட்ட 8.3 தாண்டி மேல போயிடும். என்ற வெண்காரம் சேர்க்கப்படும். இப்பதான் பினோப்தலின் என்ன செய்யும் என்று சொன்னால் நிறமாற்றத்தை காண்பிக்கும். அப்ப இந்த சந்தர்ப்பத்துலதான் கரைசல்ட pH வந்து 8.3 தாண்டி மேல வரும். இப்ப பினோப்தலின் நிறமாற்றத்தை காண்பிக்கும். அப்ப சமவெள புள்ளி எங்க இருக்கு? இந்த கனவளவுல இருக்கு. சமவெள புள்ளிக்கு அடுத்த புள்ளி இதுலதான் இப்ப நிறமாற்றம் ஏற்பட போகுது. ஆகவே இந்த கனவளவு தான் முடிவு புள்ளியாக கருதப்படும். இந்த இதுல சேர்த்த கனவளவு தான் முடிவு புள்ளி. அவ இந்த சந்தர்ப்பத்தில் என்ன மாதிரி இருக்கு? சமவெள புள்ளி வேற, முடிவு புள்ளி வேறையாக இருக்கு. சமவெள புள்ளியும் முடிவு புள்ளியும் எப்போதும் சமனாக வரும் என்றும் சொல்லிடாது. எப்போதும் சமவெள புள்ளியை விட முடிவு புள்ளி பெரிதாக இருக்கும் என்றும் சொல்லிடாது. அது நியமிப்பு குடுவையில யார் இருக்குது, அளவில் யார் இருக்குது என்றதை பொறுத்து காட்டி என்ன பயன்படுத்தப்படுது என்றதை பொறுத்துதான் இதுல முடிவை நாங்கள் எடுக்கலாம். அப்ப இப்படியும் பாடமாக்கிறாது. மெதைல் செம்மஞ்சள் காட்டி பயன்படுத்தப்படும் போது ஒரு வண்ணமில வெண்கார நியமிப்புல சமவெள புள்ளியும் முடிவு புள்ளியும் சமனா இருக்கும் சொல்லிடாது. மாறி நியமிச்சால் இங்க வெண்காரத்தையும் இங்க வண்ணமிலத்தையும் எடுத்து நியமிச்சால் சரியா? pH-க்கும் நியமனின் கனவளவுக்குமான வரைவு
இப்படி வரும். சமவெளி புள்ளியில pH 7 சரியா? இப்ப இதுதான் சமவெளி புள்ளி. சமவெளி புள்ளி இது சமவெளி புள்ளிக்கு முந்திய புள்ளி. நிலைக்குத்தாக இருக்கும், கொஞ்சம் தெரியணும் பண்ற காரணம் அப்படி காட்டியிருக்கு. இது சமவெளி புள்ளிக்கு அடுத்த புள்ளி. அப்ப இது சமவெளி புள்ளி, சமவெளி புள்ளிக்கு முந்திய புள்ளி, இது சமவெளி புள்ளிக்கு அடுத்த புள்ளி. இப்ப வினோப்தலின் காட்டியாக பயன்படுத்தப்பட்டார். சமவெளி புள்ளியில வினோப்தலின் pH 8.3 7 இருக்கிறதால நிறமாட்டம் ஏற்படும். அப்ப இதே நியமிப்பாங்க NaOH வெஜ்ஜியலால நியமிக்கப்படுக பினோப்தலின் காட்டியா பயன்படுத்தப்படுக சமவெளி புள்ளியும் முடிவு புள்ளியும் சமனா இருக்கும். அப்ப சமவெளி புள்ளிக்கு முந்தின புள்ளியில காரம் இளஞ்சிவப்பு நிறம் இருக்கு. சமவெளி புள்ளியில pH 7 நிறமாட்டம் ஏற்படும், நிறமற்று போகும். இப்ப நியமிப்பு நிறுத்தப்படும். ஆகவே சமவெளி புள்ளியில முடிவு புள்ளியும் நியமிப்பு சமவெளி புள்ளியும் சமனா இருக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் இதே சந்தர்ப்பத்தில் நாங்கள் மெதைல் உறைஞ்ச பயன்படுத்தினால் மெதைல் உறைஞ்ச பொறுத்தவரை 7 கார உலகத்துக்குரிய pH. அப்ப இங்கே இருந்தாலும் இங்கே இருந்தாலும் இங்கே இருந்தாலும் இங்கே இருந்தாலும் 7ல இருந்தாலும் மெதைல் செம்மஞ்சள் கார நிறத்தை தான் காண்பிக்கும். அப்ப சமவெளி புள்ளியில நிறமாட்டம் ஏற்படாது. சமவெளி புள்ளிக்கு அடுத்த புள்ளியில தான் நிறமாட்டம் ஏற்படும். அதை நாங்கள் முடிவு புள்ளியாக சொல்லிக் கொள்வோம். சரிதான். இந்த 2 வகுப்பிலும் திருப்பி இந்த விஷயத்தை கதைக்கிறதுக்கான காரணம் இது பாடமாக்கி எழுதுற விஷயம் இல்லை. சரியான இடத்துல சரியான தகவல் சொல்லப்படும் போது தகவலை வச்சுக்கொண்டு நீங்கள் விளங்கித்தான் இந்த முடிவுகளை எடுக்கலாம். சரிதானே? அன்றைக்கார விளங்கலன்னு சொன்னாங்க, அதனால திருப்பி தானே விளங்கப்படுத்தியிருக்கேன். விளங்கினாக்களுக்கு ஓகே. கேள்வி போட்டனா ஒரு சிலர் தான் எனக்கு கேள்விக்கு ரிப்ளை போட்டுக்கிறீர்கள். உங்களோட முயற்சி எல்லாம் விவசாயம் இருக்கும். இப்ப ரிசல்ட் வந்தாக்கள் அழுது கொண்டு இருக்கிற மாதிரி சில அழுது கொண்டு இருக்க வேண்டி வரும். சரி, இப்ப தந்த கேள்விகள் இருக்கா நீங்க பாருங்க. அதுல அமில மூல நியமிப்புகளின் வகைகள் நான் உங்களுக்கு தந்திருந்தேன். அமில மூல நியமிப்புகள் எங்கள்கிட்ட ஒரு வெண்ணமிலம் இருக்கு, வெண்காரம் இருக்கு, ஒரு மென்னமிலம் இருக்கு, மென்காரம் இருக்கு. அப்படியே சோடி சோடியாக நியமிச்சு கொள்ளலாம். ஒரு வெண்ணமிலத்தையும் வெண்காரத்தையும் நியமித்தால் அது வெண்ணமில வெண்கார நியமிப்புன்னு சொன்னால், ஒரு மென்னமிலத்தையும் வெண்காரத்தை நியமித்தால் மென்னமில வெண்கார நியமிப்பு, ஒரு வெண்ணமிலத்தையும் மென்காரத்தை நியமித்தால் வெண்ணமில மென்கார நியமிப்பு, ஒரு மென்னமிலம் ஒரு மென்கார நியமிப்பு நியமிக்கப்படலாம். சரியா? அடுத்த தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. வெண்ணமில வெண்கார நியமிப்புகள். வெண்ணமில வெண்ணமில வெண்கார நியமிப்புகள். வெண்ணமில வெண்கார நியமிப்புகள். இந்த நியமிப்புல நாங்கள் கதைக்கிறது கணக்கு ஒன்றும் இல்லை. இந்த கிராஃபின் போக்குகளை பற்றி தெரிஞ்சிருக்க வேணும். இதுல நாங்கள் சந்தர்ப்பங்கள்ல pH காண தெரியணும். இதுல வளமையாக கேட்கப்படுகிற கேள்விகளை அடிப்படையாக கொண்டும் ஒரு வரைவை பெறுவதற்கான தகவல்களை பெறுவதற்காகவும் ஒரு கேள்வியை நான் டிசைன் பண்ணி உங்களுக்கு தந்திருந்தேன். சரியா? அந்த கேள்வியை நான் இதுல இருக்க உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்றேன். 0.1 மூல் டெசிமீட்டர் -3. 0.100 மூல் டெசிமீட்டர் -3. NaOH உடன் 2500 சென்டிமீட்டர் கனம். 0.100 மூல் டெசிமீட்டர் -3 HCl நியமிப்பை கருதுக என்று சொல்லலாம். HCl நியமிப்பை கருதுக. HCl நியமிப்பை கருதுக சொல்லியிருக்கு. சரியா? ஓகே. அப்ப இப்படி ஒரு தகவல் தரப்படும் போது நியமணி யார் என்று சொல்லி முதல் நீங்கள் இனங்காணவர் நியமிப்பு குடுவைக்குள்ள யார் இருக்குது என்று கண்டுபிடிக்கவும். பாருங்க, 25 சென்டிமீட்டர் கனம் 0.1 மூல் டெசிமீட்டர் -3 HCl நியமிப்பு.
அப்ப நியமிக்கப்படுகின்ற பதார்த்தம் 25 சென்டிமீட்டர் கனம் கனவளவையும் 0.1 டெசிமீட்டர் -3 செறிவையும் கொண்டது. இதான் நியமிக்கப்படுகின்ற பதார்த்தம். இது யாரால நியமிக்கப்படுது? 0.100 டெசிமீட்டர் -3 NaOH நியமிக்கப்படுது. ஆகவே உங்களுக்கு விளங்கினது மாதிரி ஒரு எளிமையான ஒரு படத்தை முதல் போட்டுக்கொள்ள முடியும். இது உங்களை தெளிவுபடுத்தும். இங்க 0.100 டெசிமீட்டர் -3 HCl இருக்கு, 25 சென்டிமீட்டர் கனம். இந்த தகவல் உங்களை என்ன செய்யும் சொன்னால் தெளிவுபடுத்தும் யார் எங்க இருக்குன்னு சொல்லும். அளவில் யார் இருக்குன்னு கேட்டால் NaOH 0.1 NaOH அளவில இருக்கு. சரியா? 0.100 டெசிமீட்டர் -3 NaOH இருக்கு. அப்ப இதுதான் ஆரம்ப கரைசல். உங்களுடைய ஆரம்ப கரைசல் இதுதான். சரியா? காட்டிய பத்தி கதைக்கல, உண்டையும் பற்றி நான் இப்ப கதைக்கல. நானும் இந்த கேள்வியில தந்த விஷயம், இந்த நியமிப்பு குடுவைக்குள்ள இருக்கிற கரைசலின் pH பற்றியது. உங்களுக்கு நான் சொன்னான் pH அளவிடுவது ஒரு கடினமான காரியம் இல்லை, ஒரு பெண் மாதிரியே இருக்கு. சரிதானே? இப்படி ஒரு எலக்ட்ரோட் ஒன்று இருக்கு, அதுல 2 மின்வாய் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு ஹைலைட்டர் மாதிரி. சரிதான்? எடுத்து கரைசலுக்குள்ள அமர்த்தினால் டிஜிட்டல்ல pH காட்டும். அப்ப இந்த ஆரம்ப கரைசல் pH என்னன்னு கேட்டா அளக்குற ஒரு பெரிய வேலை இல்லை ஸ்கூல்ல பொறுத்தவரை. படாண்டு பேட்டரி இருந்தா சார்ஜ் போட்டுட்டு கரைசலுக்கு டிப் பண்ணினோன்னு கரைசல் pH தெரியும். சரி, ஆனா நாங்கள் இங்க என்ன செய்ய வேண்டியா இருக்கு? மனுவலா கணிச்சு pH காண வேண்டியா இருக்கு. நம்ம அந்த வித்தியாசம் வந்து இருக்கும். பரிசோதனை ரீதியாக இந்த கிராஃப் இருந்தா மிகவும் எளிமை. சரி, ஓகே. அப்ப நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சில சந்தர்ப்பங்களை சொல்லி pH கேட்டிருந்தேன். கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி கேள்விதான். அதுல கொஞ்சம் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் இருந்தது. அப்ப முதலாவது கேள்விக்கு கேட்கப்பட்டது என்னன்னு சொன்னால், நியமிப்பு குடுவையில் உள்ள HCl-இன் pH காண்கன்னு சொல்லி. அப்ப இந்த கரைசல் செறிவளவு 0.1. அது கனவளவு என்னவா இருந்தாலும் இந்த கரைசல் செறிவு 0.1. அப்ப HCl-இன் செறிவு 0.100 டெசிமீட்டர் -3 என்று சொன்னால், இதுல இருந்து வார H3O+ இந்த செறிவும் என்னவா இருக்கும்? 0.100 டெசிமீட்டர் -3 ஆக இருக்கும். நீங்கள் செய்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த வகுப்பு மிகவும் பிரயோசனமாக இருக்கும். அப்ப 0.1 டெசிமீட்டர் -3 செறிவுடைய கரைசலின் pH என்ன? 1. அதை நாங்கள் ஏற்கனவே பல தடவைகள் செய்திருக்கோம். அப்ப முதலாவது கேள்விக்கு விடை, அதாவது இந்த ஆரம்ப கரைசல்ல இருக்கிற HCl என்ற pH கேட்டிருக்கிறதா, அது வந்து 1 இருக்கும். முதலாவது கேள்விக்கு விடை pH வந்து 1. அது நீங்க pH சமன் -log H3O+ என்று சொல்லி செய்யலாம். pH சமன் -log H3O+ என்ற செறிவு. இதை பற்றியெல்லாம் நான் ஏற்கனவே பல தடவை கலைச்சிருக்கிறேன். அளவோட போட்டு செய்யலாம். அப்ப செறிவு 0.1, ஆகவே pH 1. இப்ப இரண்டாவது சந்தர்ப்பம் என்னன்னு கேட்டால், சமவெளி புள்ளியை அடைவதற்கு தேவையான நியமனி NaOH கனவளவு யாதென்று கேட்டிருக்கு. சரி, அவங்களுக்கு நியமனி என்ற என்னன்னு சொன்னா, இந்த டேர்ம் சில நேரத்துல கனவேருக்கு புதுசாக இருக்கு. நியமனி என்ற டேர்ம் புதுசாக இருக்கும். இந்த டேர்மையை நீங்களும் பயன்படுத்திக் கொள்ளுங்க. நியமிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற நியமனி என்பது நியமிப்பில பயன்படுத்தப்படுகின்ற செறிவு தெரிந்த அளவில இருக்கிற கரைசலை தான் நியமனி என்று சொல்றாங்க. சரிதான்? நியமனி. அப்ப நியமனி என்றா NaOH. இந்த நியமனி வந்து NaOH. அப்ப சமவெளி புள்ளியை அடைவதற்கு தேவையான NaOH கனவளவு என்று கேட்டாலும் சரி, சமவெளி புள்ளியை அடைவதற்கு தேவையான நியமனியின் கனவளவு என்று கேட்டாலும் சரி, விஷயம் ஒன்றுதான். அப்ப இரண்டாவது கேள்வி, சமவெளி புள்ளி என்பது என்ன? நியமிப்பு குடுவையில இருக்கிற பதார்த்தத்தோட முற்றாக தாக்கம் அடைவதற்கு தேவையான, சரியா, நியமிப்பு குடுவையில் உள்ள பதார்த்தத்தோட முற்றாக தாக்கம் அடைவதற்கு தேவையான கனவளவை மூளை வழங்குகின்ற கனவளவு.
அதாவது பீசமான கலவையை அடைவதற்கு தேவையான நியமனியின் கனவளவுதான் சமவெள புள்ளி என்று சொல்லியிருக்கு. ஆகவே இந்த கரைசலுக்குள்ள இருக்கிற HCl-ஓட நாங்கள் சேர்க்கிற NaOH வந்து தாக்கமடைய வரும். அதுக்கு முற்றாக தாக்கமடைய வரும். எடுக்கப்பட்ட HCl கரைசலின் செறிவும் கனவளவும் தெரியும் என்பதாலே ஆரம்பத்தின் மூல நாங்கள் குறிப்பிடலாம். 0.100 மூல் டெசிமீட்டர் -3 தர 25.00 தர 10⁻³ டெசிமீட்டர். ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட HCl செறிவு 0.1 கனவளவு 25. அப்ப N = CV மூல் கணிச்சம் என்று சொன்னால் 2.5 தர 10⁻³ மூலாக. நியமிப்பு குடுவையில் எடுக்கப்பட்ட HCl மூல் 2.5 தர 10⁻³. இந்த 2.5 தர 10⁻³ மூலுடன் முற்றாக தாக்கமடைவதற்கு தேவையான NaOH மூளை வழங்குகின்ற கனவளவுதான் சமவெள புள்ளி. ஆகவே இங்க பீசமான 1:1 இருக்கிறதால இவர் முற்றாக தாக்கமடைய வேண்டும் என்று சொன்னால் தேவையான NaOH மூலம் 2.5 தர 10⁻³ மூலாக இருக்கும். சமவெள புள்ளி என்ற டெபினிஷனை தெளிவா பார்த்துக் கொள்ளுங்க. இவரோட முற்றாக தாக்கமடைவதற்கு தேவையான மூல் வேணும். அப்ப பீசமான 1:1 என்று சொன்னால் இவரோட முற்றாக தாக்குறா இவற்ற மூலுக்கு சமனான மூல் வேணும். இந்த மூளை வழங்குகின்ற நியமனியின் கனவளவுதான் சமவெள புள்ளி. ஆகவே நாங்கள் இப்ப இந்த NaOH கனவளவை காண வேண்டும். அப்ப N = CV படி NaOH மூல் தேவையான NaOH மூல் 2.5 தர 10⁻³ மூல். NaOH கனவளவு தெரியாது. ஆனால் பயன்படுத்தப்பட்ட NaOH செறிவு 0.1 அழக போட்டுக் கொள்ளும். வேற B சென்டிமீட்டர் கனம் என்று எடுத்துக்கொண்டால் இதை நான் 10⁻³ என்று போட்டு டெசிமீட்டர் கனமாக மாற்றுகிறேன். இந்த 10⁻³ இந்த 10⁻³ வெட்டுப்பட V = 2.5 கீழ் 0.1 இது சமன் 25 என்று வரும். நான் இந்த கனவளவை சென்டிமீட்டர் கனம் என்று எடுத்துதான் இதில் அழகு மாற்றம் செய்கிறான். ஆகவே விட வந்து 25 சென்டிமீட்டர் கனமாக இருக்கும். அப்ப உங்களுக்கு சமவெள புள்ளியில NaOH கனவளவு யாதாக இருக்கும் என்று கேட்டால் அது தியரிட்டிக்கலா 25 சென்டிமீட்டர் கனமாக இருக்க வேணும். அப்ப இங்க தரவு எத்தனை தசத்துல தரப்பட்டிருக்குதோ அத்தனை தசத்துல விட கொடுக்கிறது திருத்தமாகும். அப்ப இங்க தரவு 2 தசமத்துக்கு திறந்திருக்கு கனவளவு. ஆகவே நாங்கள் இதற்கு விட கொடுக்கும் போதும் 25.00 என்று கொடுக்கணும். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் ஒரு அளவியாலே அளவிடக்கூடிய கனவளவு 2 தசமத்துக்கு திருத்தமானது. இழிவு எண்ணிக்கை 0.05. ஆகவே இந்த கருவியினுடைய இழிவு எண்ணிக்கைக்குரிய தசத்தையும் கருத்துல கொண்டு நாங்கள் இந்த பெருமானங்களை கொடுக்கிறது வழக்கம். அதுதான் நியமமாக கொடுக்கப்பட வேண்டும். அப்ப நாங்கள் கருவி 2 தசமானது திருத்தமானது என்றால் எங்களுடைய அளவுடையில 25.00 ஷார்ப்பா இருக்கும். வெறுமனே 25 போட்டு விட்டோம் என்றால் 25க்கு அங்கால 5 இருக்குதா 4 இருக்குதா 3 இருக்குதா 2 இருக்கான்னு தெரியாமல் போச்சு. அதனாலதான் இந்த 2 தசம் வரைக்கும் 0 போட்டுக்கணும். அப்ப சமவெள புள்ளியில ஷார்ப்பா 25.00 முடிவு புள்ளி என்ன 25.05 தானே வரப்போகுது அநேகமான சந்தர்ப்பம். அப்ப நாங்கள் தசத்தை போட்டு காட்டையிலன்னு சொன்னால் சமவெள புள்ளி முடிவு புள்ளி என்னவா இருக்கும் சில இதுல உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். சரியா? அப்ப 2வது கேள்வி வந்து சமவெள புள்ளியை அடைவதற்கு தேவையான NaOH கனவளவுன்னு சொல்லி. அப்ப சமவெள புள்ளி முடிவு புள்ளி விளங்காதாக இந்த கேள்விகளோட சில இதுல பார்த்து கொள்ளுங்க. அப்ப சமவெள புள்ளியில கனவளவு 25.00 சென்டிமீட்டர் கனம். சரியா? அடுத்ததா உங்களுக்கு நான் தந்தது வந்து 10 சென்டிமீட்டர் கனம் NaOH சேர்க்கப்பட்ட நிலையில் கரைசலின் pH யாதென்று கேட்டிருக்கேன். 10 சென்டிமீட்டர் கனம் NaOH சேர்க்கப்பட்ட நிலையில் கரைசலின் pH யாதென்று கேட்டிருக்கேன். சரியா? அப்ப நான் இந்த விஷயத்தை அழிக்கிறேன். நீங்கள் தந்த கேள்வியை செய்து வச்சுக் கொள்ளுங்க. சரியா?
10 சென்டிமீட்டர் கனம் சேர்க்கப்பட்ட நிலையில் கரைசலின் pH யாதென்று கேட்கப்பட்டிருக்கு. முதலாவது கேள்வி கேட்கப்பட்டிருக்குது ஆரம்ப கரைசல் pH என்னன்னு சொல்லி. அப்ப ஆரம்ப கரைசல் pH கணிச்சிருக்கிறோம் 1. அதாவது நியமனி சேர்ப்பதற்கு முன்னர் முதலாவது கேள்வியில ஆரம்ப கரைசல் அதனுடைய pH 1. ஆரம்ப கரைசலுடைய pH 1. இப்ப இரண்டாவது கேள்வியில சமவெளி புள்ளி கேட்கப்பட்டிருக்கு. மூன்றாவது கேள்வி 10 சென்டிமீட்டர் கனம். இந்த கரைசலுக்குள்ள இருக்கிற HCl ஓட NaOH 10 சென்டிமீட்டர் கனத்துக்குரிய மூல் தாக்கும் போது கரைசல் pH என்னன்னு கேட்டிருக்கு. சரிதான். அப்ப HCl இந்த மூல் எவ்வளவு பார்த்தோம். ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட HCl இந்த மூல் 2.5 தர 10⁻³ மூல். சரிதான். ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட HCl இந்த மூல் 2.5 தர 10⁻³ மூல். இப்ப கேள்வி என்ன சொல்லி இருக்கு? NaOH 10 சென்டிமீட்டர் கனம் என்று சொல்லி இருக்கு. அப்ப 2 உண்மையாக கொடுக்கிறது நல்ல 10 சென்டிமீட்டர் கனம். அவ 10 சென்டிமீட்டர் கனம் NaOH நாங்கள் அளவியால சேர்க்கும் போது அங்க கொடுக்கப்பட்ட NaOH மூல் 0.1 அலகோட பிரதிட்டு கொள்ளும். எனக்கு இப்ப இடம் காணாதால் நான் போடேன். 0.1 கனவளவு 10.00 தர 10⁻³ டெசிமீட்டர் கனம் அலகு வெட்டப்பட இது மூல் அண்டு. அப்ப 10 சென்டிமீட்டர் கனம் NaOH சேர்க்கும் போது அங்க சேர்க்கப்பட்ட NaOH இந்த மூல் 1 தர 10⁻³ மூல். இப்ப எல்லைப்படுத்தும் தாக்கி யார்? ஒரு தாக்கத்தில முதல்ல முடிகிற கூறு எல்லைப்படுத்தும் தாக்கியாக இருக்கு. ஒரு தாக்கத்தின் விளைவின் அளவை கட்டுப்படுத்துகின்ற தாக்கி தான் எல்லைப்படுத்தும் தாக்கி. 2 வருஷம் தொடர்ந்து கேள்வி போட்டுக் கொண்டிருக்கான் எல்லைப்படுத்தும் தாக்கி சம்பந்தமாக. ஒன்றுக்கும் மேற்பட்ட தாக்கிகள் தாக்கமடைந்து விளைவு உருவாகும் போது விளைவின் அளவு எந்த தாக்கியால தீர்மானிக்கப்படுதோ அந்த தாக்கி தான் எல்லைப்படுத்தும் தாக்கி. அதாவது முதல்ல எந்த தாக்கி முடியுதோ அது எல்லைப்படுத்தும் தாக்கியாக இருக்கு. அப்ப இங்க 2.5 தர 10⁻³ மூல் இருக்கு. இங்க 1 தர 10⁻³ மூல் தான் இருக்கு. அப்ப இந்த ரெண்டும் தாக்கி NaCl நீரும் வரும். இதுதான் விளைவு. இங்க வந்த NaCl இந்த மூளையும் நீரின் மூளையும் தீர்மானிக்கிறது யார்? ஆரம்ப கரைசல்ல இருக்கிற HCl இந்த மூலா சேர்க்கப்பட்ட NaOH இந்த மூலான்னு பார்த்தா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த 2.5 தர 10⁻³ மூல் HCl தாக்க வேணுமாக இருந்தால் இங்க 2.5 தர 10⁻³ மூல் NaOH சேர்க்கப்பட்டிருக்க வேணும். ஆனா நாங்கள் சேர்த்தது 1 தர 10⁻³ மூல். அப்ப இங்க NaOH இல்ல, காணாது. அப்ப இது முற்றாக தாக்காது. இவர் முற்றாக தாக்கணும்னா இங்க 1 தர 10⁻³ மூல் போதும். ஆகவே எல்லைப்படுத்தும் தாக்கி NaOH. எல்லைப்படுத்தும் தாக்கி முற்றாக தாக்கும். அப்ப இது ஆரம்பத்தில் நாங்கள் எடுத்ததை எடுத்துக்கொண்டால் தாக்குவது எல்லைப்படுத்தும் தாக்கி முற்றாக தாக்கும். அந்த பீசமானத்துல மற்றவை தாக்குவினா மற்றவை உருவாகிவிடும். அப்ப இங்க தாக்கின HCl இந்த மூல் 1 தர 10⁻³ உருவான NaCl இந்த மூல் 1 தர 10⁻³ உருவான நீரின் மூலையும் 1 தர 10⁻³ நாங்க எழுதிக்கொள்ள. அப்ப இந்த 10 சென்டிமீட்டர் கனம் சேர்த்த பின்னர் விளைவு கலவை ஆரம்பத்துல 2.5 தர 10⁻³ மூல் HCl இருந்தது. அதுல 1 தர 10⁻³ மூல் HCl தாக்கிட்டது. 1.5 தர 10⁻³ மூல் விளைவு கலவையில் மிச்சமாக இருக்கும். NaOH இருக்காது. இங்க உப்பும் நீரும் தான் இருக்கு. சரி, உப்பும் நீரும் இருக்கு. இந்த உப்பு pH பாதிக்க போறது இல்லை, நீரும் pH பாதிக்க போறது இல்லை. ஏண்டா இது ஒரு வெண்ணமிலம். நீரின் அயனாக்கத்தால வர H3O+ செறிவுகள் எல்லாம் புறக்கணிக்கத்தக்கது. ஏற்கனவே அங்க நீர் கரைசல் இருக்கு. அப்ப விளைவு கரைசல் இப்ப என்ன? இப்பவும் அமிலம் தான். அவ புதிய HCl செறிவை நாங்கள் காண வேண்டும். அப்ப இந்த 10 சென்டிமீட்டர் NaOH சேர்த்த பின்னர் இந்த கரைசலுக்குள்ள கனவளவு என்ன? ஆரம்பத்திலே 25.00 இருந்தது. இப்ப NaOH ஒரு 10.00 சேர்க்கப்பட்டிருக்கு. இதைத்தான் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். இப்ப நியமிப்பு குடுவையில கனவளவு அதிகரிக்குது. காரணம் அளவில இருந்து கொஞ்சம் கனவளவு சேர்க்கப்பட்டு. அப்ப நியமிப்பு குடுவையில் உள்ள
கரைசலின் கனவளவு 35 சென்டிமீட்டர் கனம். நியமிப்பு கூடுவைகளை எஞ்சியுள்ள HCl மூல் 1.5 தர 10⁻³ மூல். ஆகவே விளைவு கரைசல்ல உள்ள HCl புதிய செறிவு மூலின் கீழ் கனவளவு மூலின்கள் கனவளவு 1.5 தர 10⁻³ கீழ் 35.00 தர 10⁻³ மூலண்டு. சோ டெசிமீட்டர் கனம் பேர். அப்ப இதை நாங்கள் சுருக்கினோம்னு சொன்னால் இந்த HCl கரைசல் செறிவை காணலாம். சரியா? அப்ப HCl கரைசல் செறிவு வந்து 1.5 கீழ் 35 வரும். நீங்கள் சுருக்கி HCl செறிவில் என்ன காணலாம்னு சொன்னால் கரைசல்ல இருக்கிற pH காணலாம். சரிதான்? அப்ப கரைசல் pH வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட சரிதான் இந்த கரைசல் pH வந்து 1.37 சொச்சத்துக்கு வருது. சரியா? நீங்க சுருக்கி எடுங்க. நீங்க தான் உங்களை செய்து பார்க்க சொன்னால் செய்து பார்த்தீங்கன்னா உங்களோட கையில இப்ப விடை இருக்கு. 1.5 தர 10⁻³ 35 தர 10⁻³ ഇതിന്റെ செறிவு 0.0428 m வருது. சரியா? 3 தசமதானத்துல தான் மடக்கை பார்க்கக்கூடியதாக இருக்கிறாலும் நாங்கள் இது அன்னளவாக 0.04 எடுத்துக்கொள்ளலாம். 3 தசமதானத்துக்கு அன்னளவாக்கம் செய்ய 3 தசமதானத்துக்கு அன்னளவாக்கம் செய்ய கரைசல்ல இருக்கிற HCl செறிவை நாங்கள் 0.043 m சொல்லிக் கொள்ளலாம். சரியா? 0.043 m. இப்ப என்ன செறிவு தெரிஞ்சால் pH காணலாம். ஆகவே இந்த கரைசலுடைய pH சரி இந்த கரைசலுடைய pH வந்து இதுல எழுதுறேன். இந்த கரைசலுடைய pH -log 4.3 தர 10⁻². 4.3 தர 10⁻². அப்ப 2ல இருந்து log 4.3 கழிக்க போறோம். அப்படி கழிக்கும் போது எங்களுக்கு pH வந்து 3வது கேள்வி, அதாவது 10 சென்டிமீட்டர் கனம் சேர்த்த சந்தர்ப்பத்துல pH வந்து இதுல கழிக்க வார பெருமானம் 1.3665 வருது. அநேகமான ஸ்டாண்டர்டான பேப்பர்கள்ல அல்லது ரிசோர்ஸ்ல pH வந்து 2 தசமதானத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறதால நான் 4 தசத்துல இருக்கிறபடிய 2 தசத்துக்கு சுருக்குறேன். 1.37 என்று சொல்லி அன்னளவாக்கம் செய்வோம். 1.365 1.37 என்று எடுத்துக்கொண்டோம். சரியா? அநேகமான புத்தகங்கள்ல pH வந்து 2 தசத்தோட நிறைவு செய்யப்படுது. அப்ப எங்களுக்கு மடக்கையில காணும் போது pH என்ன செய்யும் 4 தசத்துல வந்தாலும் நாங்கள் 2 தசத்துக்கு கொடுத்து கொள்ளலாம். 1.37 10 சென்டிமீட்டர் கனம் NaOH சேர்த்த சந்தர்ப்பத்தில் pH 1.37 பாருங்க. 10 சென்டிமீட்டர் கனம் அதாவது 0.05 மில்லின்ற எத்தனை மடங்கு 20 என்றால் 1 மில்லி. அப்ப 200 துளி சேர்க்கப்படும் போது என்ன செய்யும் சொன்னால் 10 சென்டிமீட்டர் கனம். அப்ப அச்சில நீங்கள் துளி போட்டீங்கன்னா 200வது புள்ளி. அது வரைக்கும் நீங்கள் சேர்க்கும் போது pH எங்க போகுது 1ல இருந்து 1.37 ஒரு சிறிய அதிகரிப்பை தான் காண்பிக்கும். 200 துளி NaOH சேர்க்கும் போது கரைசல்ட pH ஏற்பட்ட மாற்றம் 0.37 தான். சரியா? அதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். இதை கணிச்சு நீங்களா விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னால் நல்லம். அடுத்த சந்தர்ப்பம் நான் சொல்லி இருக்கிறேன். 20 சென்டிமீட்டர் கனம் NaOH சேர்க்கப்பட்ட நிலையில் கரைசலின் pH என்று சொல்லி 20 சென்டிமீட்டர் கனம் NaOH சேர்க்கப்பட்ட நிலையில கரைசலின் pH. அப்ப இதுல கணிச்ச மாதிரி 20 போட்டு